அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வதில்லை. ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வர்த்தகம் செய்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பும் இருக்கும். அல்லது மார்க்கெட் இறக்கம் இருந்தாலும் ஸ்டாக்ஸ் ஏற்றமாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட் ஏறினாலும் சந்தை இறங்கலாம். அப்போது நம்மளுக்கு அந்த ஸ்டாக்ஸோட ரொம்ப இம்பேக்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இதனை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுல நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணிங்களோ அந்த ஸ்டாக்ஸோட மொமெண்டம் விட வேறு ஸ்டாக்ஸ் மொமெண்டம் ஏற்படலாம். அதனால் நம்மளுக்கு எப்படி அதனை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத மட்டும்தான் தெரியணும். மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்களோ அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்டாக்ஸுக்கு பண்ணாமல் மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருந்தால் அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் இம்பேக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம். அதனால தான் சந்தை சரிவு ஸ்டாக் ஏற்றம் எப்படி அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 272 புள்ளிகள் மைனஸ். நம்மளுக்கு 272ங்கும்போது 1.5% இறக்கத்தில் இருக்கும்போது அப்போது எந்த ஸ்டாக்ஸுமே நம்மளுக்கு இறக்கத்தில் இருக்கக்கூடாது. அதாவது இறக்கத்தில் தான் இருக்கணும், ஏற்றத்துலேயும் இருக்கக்கூடாது. அப்போது ஏன் அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும். அப்போது மார்க்கெட் வந்துட்டு இறங்குவதனாலேயோ ஏறுவதோ ஸ்டாக்ஸோடைய ஆவரேஜினால தான். அப்போது மார்க்கெட் நிஃப்டி இறங்குனா எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்கணும் அப்படிங்கிறது பொருள் அல்ல. அப்போ இதனை நம்ம ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு காலையில் 9:15 9:30 நீங்கள் ஒரு நல்ல வர்த்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புக்கு ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா மிக 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 பங்கு சந்தைங்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில் மாறிவிடும். நிறைய பேர் இதில் தான் நம்ம நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற வர சந்தை நம்ம நினைக்காதெல்லாம் நடத்திடும். அப்போது நம்ம என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்மளோட பாதுகாப்போடு நம்ம ஒரு வியாபாரம் செய்யணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். அப்போது சந்தை நல்ல ஒரு கேப் டவுன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தை ஒரு மைனஸ் நெகட்டிவ் ஓப்பனாக இருந்தாலும் கோல் இண்டியா, நெஸ்லே, இவங்க ONGC, டாடா ஸ்டீல் எல்லாம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்துள்ளது. அப்போ இதில் நெகட்டிவ் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். காலையிலே அதானி என்டர்பிரைசஸ், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக், விப்ரோ. இப்போது இது வந்து நம்மளுக்கு எதனை உணர்த்துகிறது அப்படிங்கிறத அடிப்படையை நாம் எடுக்கணும். அதானி என்டர்பிரைசஸ் ஒரு கேப் டவுன். ஓகே, அடுத்தது இந்த டெக் மஹேந்திராவிலேருந்து விப்ரோ வர இது என்ன ஆயிருக்குன்னா ஐடி செக்டார். அப்போது இவர்கள் என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். அது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நிஃப்டி இல்லாமல் F&Oவில் இருக்கிற அனைத்துமே உள்ளடக்கம் நிஃப்டியும் உட்பட. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போஸ்கோ, வோல்டாஸ், கோல் இண்டியா, இண்டிகோ, நெஸ்லே இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்திருக்காங்க. ஆனால் பெரிய ஓப்பனிங்லாம் சொல்கிறக்கு இல்லை, ஆனால் ஓப்பன் பேஸ்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதானி என்டர்பிரைசஸ் நெகட்டிவ். அப்போ நிஃப்டிலையும் F&Oலையும் ரெண்டுலேயுமே அதானி என்டர்பிரைசஸ் நெகட்டிவ் ஓப்பனிங். அடுத்து LTTS இவங்க இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பனிங்காக இருந்திருக்கு. அப்போது என்ன நடந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது மார்க்கெட் டேட்டா. இது ப்ரீ ஓப்பன் 9:07 முடிஞ்சிருச்சு. 9:07 to 9:15 அதுக்கப்புறம் எங்கேயுமே மாறாது. அடுத்து ஈக்விட்டி அண்ட் SME எடுத்துட்டிங்கன்னா இது நிஃப்டியோட ஸ்டாக்ஸில் ஏறுமுகம் அண்ட் இறங்குமுகத்தோட இம்பேக்ட் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நிறுவனங்கள் ஏற்றல். சந்தை என்ன இறங்கினாலும் நான் இறங்க மாட்டேன் அப்படின்ட்டு அசராமல் இருந்தது 2 நிறுவனங்கள். ஒன்று ITC, மற்றொன்று பஜாஜ் ஆட்டோ. சிப்லா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாட். இந்த சிப்லாங்கிறது ஒரு இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு இறக்கத்தை சந்திச்சுது. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் பெரிய இறக்கம் அடையும் போது இவர்கள் இறங்கலை, ஆனால் மார்க்கெட் இறங்காத போது இவங்க நல்ல ஒரு இறக்கத்தை சந்தித்தார்கள். அப்போ இதெல்லாம் பிரித்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நிறுவனம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அப்போ இறங்கு முகத்தில் முடிந்த நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அதானி என்டர்பிரைசஸ் 11%. அப்போ காலையிலேயே 2% இறக்கத்தில் இருந்தாங்க. அப்போ இவங்க மீண்டும் இறங்குவதற்கு இவங்க ஒரு முதன்மை நிறுவனமாக இருந்தாங்க. அடுத்து விப்ரோ, பஜாஜ் ஃபினான்ஸ், கிராசிம், அதானி போர்ட், JSW ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்சர், HDFC பேங்க், ICICI பேங்க்லாம் தொடர்ச்சியாக அனைத்து நிறுவனங்களே ஒரு இறங்கு முகத்தில் இருந்தது. அடுத்தது F&O ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கணும். அப்போ காலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வோல்டாஸ், போஸ்கோ இந்த நிறுவனங்களாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா
அரோ ஃபார்மா 2% மேலே. வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் சொன்னோம், 2% ஏற்றம் இருந்திருக்காங்க கிளென்மார்க். அப்போ இவங்கெல்லாம் இதனால் அப்போ இவங்களில் எதனால் இதை வந்து நிலை பெற்றார்கள், சந்தையோட சரிவில் கூட இவர்கள் ஏன் நிலை பெற்றார்கள் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வேண்டும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு இதிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ண உங்களுக்கு அக்யூரசி ஏற்றம் அடையும். இப்போ நேற்றைய இது பார்த்திங்கன்னா 468 ரூபா ஓப்பன் ஹை கொடுத்துருக்குறாங்க. நேற்று முடிவு பார்த்திங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் 463. இன்றைக்கி 459க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ₹1 தான், ஒரு ₹2 இறக்கம். அதற்கப்புறம் வந்து நேற்றைய ஹையை கடந்து 474 கடந்து இன்றைக்கி அதற்கு மேலே நேற்றைய ஹைக்கு மேலே நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன தெரிஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இதற்கு செல்லிங் ப்ரெஷர் இல்லை. அப்போ ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் அப்படிங்கிற அடிப்படையை இங்கே உள்வாங்க வேண்டும். அடுத்து வோல்டாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நேற்று பார்த்திங்கன்னா நேற்றைய லோ நேற்றைய ஹை அப்போ பார்த்தீங்கன்னா ₹20 ஏற்றத்தில் ஒரு ₹24 ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. அதாவது ஹை வச்சுருக்காங்க. க்ளோசிங் வந்துட்டு ஹையோட அருகாமையில் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை அப்படிங்கிறதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி நேற்றைய ஹைக்கு கீழே லோ வச்சுட்டு திருப்பி ஓப்பன். அப்போ ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ₹2 தான் ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவ். அப்போ ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா +30. இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்போ ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து என்னென்ன இம்பேக்ட். அப்போ சந்தை இவ்வளவு சரிவிலும் கூட இந்த நிறுவனங்கள் ஏற்றத்தில் முடிஞ்சுது. அப்போ சந்தையோட சரிவுக்கும் நிறுவனத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனால் அதுலேயும் மாற்று ஏற்பாடுகள் இருக்குது. அப்போ அதனை புரிந்து வியாபாரம் செய்ய முற்படணும். அப்போ இந்த மாதிரி நிறுவனங்களை மார்க்கெட்டே இறங்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறுவனங்களை நீங்கள் ஷார்ட் செல்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உங்களால் லாபம் எடுக்க முடியாது. அதனால் எந்தெந்த நிறுவனத்தில் பை பண்ணணும், எந்தெந்த நிறுவனத்தில் நம்மளுக்கு செல் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையை நீங்கள் பார்த்து வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். இதனை பற்றி புரிதலுக்கு நம்மளுக்கு பிப்ரவரி 25 வகுப்புகள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்குடான வகுப்புகள் இருக்கிறது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.